குவாரியை தான் நாங்கள் வீடியோ எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து கேமரா பிடிக்கிட்டாங்க. கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்த்தோம். இந்த சூழலில் சேனலில் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவே கேமரா பிடிச்சி எறிகிற மாதிரி வீடியோ காட்சிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. செய்தி வெளியானோன்னே அங்கே தான் காவல்துறை தப்பு பண்ணிடுச்சு. எம்எல்ஏ அந்த இடத்துலையே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அவசரப்பட்டு காவல்துறை எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்ட்டு ஒரு ஊடகத்து நிறுவனம் வந்திருக்கு. சுற்றி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஏதாவது ஒன்று வெளியே வந்துருச்சுன்னா அந்த எம்எல்ஏ போனால் பலிகேடாயிடலாம், காவல்துறையோட கலங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்னு யோசனை பண்ணாமல் உடனடியாக ஒரு சுற்றறிக்கை எம்எல்ஏ அப்பகுதியிலே இல்லை. 23,54,14,500 ரூபாய் இவருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க 2023. பெனால்ட்டியே வந்து கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ அவர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு. இதை வந்து நம்ம வந்து கதை சொல்கிறோன்னு சொல்லக்கூடாது. இதுக்குண்டான ஆவணம் அதாவது அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான ஒரு கல் குவாரி இருக்குது. அந்த குவாரியை வந்து படம் பிடிக்க சென்றதாக சொல்லி News24/7 அந்த சேனலோட வந்து லோக்கல் ரிப்போர்ட்டர், திருச்சி ரிப்போர்ட்டர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் உட்பட 5 பேர் வந்து போகிற வழியில் ஒரு காரில் இருக்கும்போது எம்எல்ஏ ஆதரவாளர்கள்லாம் வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அவர் கதிரவன் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் வந்து எங்களை கண்மூடித்தனமாக தாக்குனாங்க, தலையில் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருந்தது. காவல்துறை தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கதிரவன் அந்த இடத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இன்றைக்கு News24/7 சேனல்லே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கேமரா பிடிங்கி எறிகிற மாதிரி வந்து வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள் முதல் அன்புமணி வரை வந்து இந்த விஷயத்தை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சபாநாயகர் அப்பா கூட இது தொடர்பாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு நீங்கள் புகார் கொடுங்க, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்தது அன்னைக்கு 29ஆம் தேதி இந்த கல்குவாரி பக்கத்தில்? அதாவது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு வில்லேஜ். சிவாயம், இந்த வில்லேஜுக்கு பேர் சிவாயம் வடக்கு வில்லேஜ். இந்த வில்லேஜில் தான் வந்து கனிம கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உறுதியாக இப்போ நம்மளும் சொல்கிறோம். இப்போது நியூஸ் தமிழ் 24/7 திருச்சி மாவட்ட செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன், இவர்கள் இருவருக்கும் சமூக ஆர்வலர் சுடலைக்கண்ணு அவர் மூலிமா ஒரு சில தகவல் கிடக்குது. யார் இந்த சுடலைக்கண்ணு அப்படின்னு பார்த்தா காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம், அதோட தலைவர் தான் இந்த சுடலைக்கண். இவர் எந்த இடத்துல இருக்காருன்னா, இவரும் திருச்சிராப்பள்ளி டோல்கேட் கிட்டே இருக்கிறாரு. குறிஞ்சி நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவர், பிஷந்தர் கோயில் போஸ்ட்டில் இருக்கிறவர். அங்கே இவர் தான் அந்த பிரியா அப்சரா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு நபர், திருச்சி லோக்கலில் இருக்கக்கூடியவர். இவர் வந்து சில ஆதாரங்களை கொடுக்குறாரு, ஆவணங்களை கொடுக்குறாரு. யார்கிட்ட? ரிப்போர்ட்டர்கிட்ட. அந்த நிருபர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நிருபர் ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வந்து இவர்கள் திருச்சி மாவட்ட செய்தியாளராக இருந்தாலும், நீங்களும் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறுவனம் சொல்லிச்சுன்னா எங்கே வேணால் போய் செய்தி எடுத்துகிட்டு வர்றது ஒரு. இப்போது இவர்கள் ஏற்கனவே புதுக்கோட்டையில் போய் பல செய்திகள் எடுத்திருக்காங்க, மணப்பாறைக்கு போய் எடுத்திருக்காங்க, குளித்தலையில் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பல இடத்துல எடுத்துக்காங்க. நிறுவனத்துக்கு சார் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, போய் எடுக்கலாமா அப்படின்ற. ஓகே, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுங்கன்ட்டு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சுடலைக்கண்ணை கூட்டிகிட்டு இவங்க போகிறாங்க. இவங்க ஒரு வண்டியில் போகிறாங்க, காரில் போயிட்டுருக்காங்க. கூட போகும்போது இவங்க கேமராமேன், கேமராக்கள், ஒளிப்பதிவு கருவிகள், லைட்டுகள், ட்ரைபேடு, ட்ரோன் கேமரா, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தூரத்தில் இருந்துட்டு ட்ரோனை பறக்க விடுங்க, நம்ம லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க போகிறாங்க. போகும்போது தான் ஒரு இடத்துல நின்று இவங்க, அதாவது இந்த கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயத்துக்கே போகல, அதுக்கு தூரத்தில் நின்றுக்கிட்டு ட்ரோனில் லைவை கனெக்ட் பண்ண. அப்போ கூட போகும்போதே இன்னொரு காரில் வந்து திருமலைன்னு ஒரு வழக்கறிஞர், அவர் கூட அந்த இன்னொருத்தர் சுடலுக்கண்ணு அவங்களாம் வந்தோன்னே எல்லாம் ஒரே காரில் போகிறாங்க. ஒரே காரில் அவர் காரை விட்டுட்டு ஒரே காரில் போகிறாங்க. கார் எஸ்கிராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு உறுதியாக அந்த காராக நான் தெரியல, கருப்பு கலர் எஸ்கிராஸு. அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட காரு அப்படின்னு அவர்களோட ஆடியோவிலே சொல்கிறாங்க. தூத்துக்குடி கார் தானே அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லிடுறாங்க. அந்த வண்டியில் இவங்கெல்லாம் போகும். ஒரு இடத்துல நின்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அட்டம் பண்ணுறாங்க. இல்லை ஒரு மேலே ஒரு 10 feet பறந்த உடனே லைவ் கட் ஆகிடுது. திரும்ப பறந்த உடனே கட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களால முறையாக அலுவலகத்தில் கனெக்ட் பண்ண முடியாதனால அப்படியே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லிமிட்டுக்கே போகல. இங்கேருந்தே பறக்க விட்டு ட்ரோன் குறிப்பிட்டு 3 கிலோமீட்டர் பறக்கக்கூடியது, கரெக்டுங்களா? அப்போ ட்ரோனை பறக்க வச்சு எடுத்துடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான்.
ஒரு செய்தியாளருக்கு என்ன அப்படின்னா, ஒரு துடிப்பான செய்தியாளருக்கு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கொடுக்கறது தான். நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு செய்தியாளர் போயிட்டே இருக்காங்க, ஒரு ரோடு வேறு ஊருக்கு போகிறாங்க, அங்கே ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து அந்த ஊர் செய்தியாளர் அங்கே வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டில் நம்ம இருந்தால் நம்ம அதை பிரேக் பண்ணால் அது நம்மளுக்கு ஒரு இதுதான் எல்லாருக்குமே. ஏன் எல்லா பத்திரிகைக்கும் அப்படி தான், கதை எழுதுகிற பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகை, புலனாய்வு புலிகளுக்கெல்லாம் இதுதான் ஒன்று. அங்கே ரிப்போர்ட் இருந்தாலும் இவங்க போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இவங்க போயிட்டு நிறுவனத்தோட ஒப்புதலோடு போகிறாங்க, அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கட் ஆகிக்கிட்டே இருக்குது, சரியாக ட்ரோன் பறக்கலன்னும் போது அப்போ பின்னால் ஒரு கார் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிப்பாட்டிட்டு சிறுநீர் கழுக்கி வச்சுட்டு இருக்காரு. அந்த நபர் அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு, சிகரெட்டு பற்ற வைக்கிறாரு, பார்க்குறாரு, கிட்ட வர்றாரு, என்ன பண்ணுறீங்கன்றாரு. இல்லை ட்ரோன் தான் பறக்க விட்றோன்னு. யார் நீங்கள் என்னன்னு கேட்டு இவர் சைலண்ட்டாக ஃபோன் அடிச்சிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சூதாரிச்சு கொண்டு அவர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணும்போது யார் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும், சரி வேறு இடத்துல போய் பறக்க விடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுக்குள்ளே அவர் ஃபோன் அடிச்சு வண்டியில் வந்துடுறாங்க. இங்கே வந்து அவரை கொடுமையாக தாக்குறாங்க. தாக்கணும்னு பார்த்தா எம்எல்ஏ தாக்கிட்டாரு. கூட எம்எல்ஏ கூட 5-6 வண்டி வந்துச்சு, எல்லாம் ஃபார்ச்சூனர் பெரிய பெரிய கார்கள்லாம் வந்துச்சு. இன்னும் இப்போல்லாம் அரசியல்வாதி என்னென்ன எம்எல்ஏ பெரிய பெரிய ஃபார்ச்சூனர், சஃபாரி, இனோவா அந்த மாதிரி பெரிய காரில் தானே வருவாங்க. அந்த மாதிரி 5 காரில் வந்தோடனே, அதாவது இங்கேருந்து அடித்து கொண்டு போய் அந்த ரூமில் அடைக்கிறதுக்கு பேர் கடத்தல் கிடையாது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் அடைக்க முயற்சி பண்ணால் இழுத்தாவே கடத்தல் தானே. அப்படியே அந்த காரில் ஏற்றுறாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் ஆடியோலாம் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். அப்போ உடனே இவர்கள் பயங்கரமாக கொடூரமாக தாக்கப்படுறாங்க. கொடூரமாக, அதாவது ஒருத்தரை கூட ஆயுதங்களால் தாக்கலை, கையாலே தாக்குறாங்க. காரில் ஏற்றி கண்ணா பின்னான்னு எல்லாம் தாக்குறா இளைஞர்கள். அன்றைக்கே நம்ம சொன்னோம். ஆனால் இப்போது காவல்துறை அன்றைக்கி இவங்க வந்து ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆனோடனே கரூர்லேருந்து அப்புறம் திருச்சியில் வந்து அட்மிட் ஆகிட்டா, 6ஆம் மாடியில் எங்கேயோ ஜிஹெச்சில் அட்மிட் ஆனதாகவும் அன்றைக்கே காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. செய்தி வெளியானோடனே அங்கே தான் காவல்துறை தப்பு பண்ணிடுச்சு. எம்எல்ஏ அந்த இடத்துலையே இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அவசரப்பட்டு காவல்துறை எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லைன்ட்டு ஒரு ஊடகத்தை நிறுவனம் வந்திருக்கு, சுற்றி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஏதாவது ஒன்று வெளியே வந்துருச்சுன்னா அந்த எம்எல்ஏ போனால் பலிகேடாயிடலாம், காவல்துறையோட கலங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்னு யோசனை பண்ணாமல் உடனடியாக ஒரு சுற்றறிக்கை, எம்எல்ஏ பகுதியிலே இல்லை அப்படின்னு சுற்றறிக்கை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்போம் ஆங்கிலத்தில். அதே நாள் சாயந்தரத்துக்குள்ளே அந்த அறிக்கையை மத்தியானமே பப்ளிஷ் பண்ணிடுச்சு. அப்போது நம்மளோட இதில் கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, எம்எல்ஏ அந்த இடத்துல இருக்காரு இல்லைன்ற விஷயத்தையும் நம்ம போல, பட் எம்எல்ஏட ஆதரவாளர் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ மகன் இருக்கார்ல விமலநாதன், அவரை கைது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுவோம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயவட்டம் சிவாயம் வடக்கு வருவாய் கிராமத்தில் ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது யாரோட கம்பெனின்னா, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி என்பவருக்கு சொந்தமானதாகும். ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம். இன்னொரு நிறுவனம் நவமணி மைன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த 2 நிறுவனமும் சிவாயம் வடக்கில் வந்து புலையன் 2/2 ஒரு குவாரியை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு உண்டான ஆர்டரை எப்போ வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த ஆர்டரை எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இது வந்து குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் செயல்முறை. அதாவது யாருன்னா, குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் முன்னிலை திருமதி புஷ்பா தேவின்றவங்க 2023ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் இந்த ஜியோவை பாஸ் பண்ணி, இந்த ஜியோ எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/5/2023 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, பெருனர் எம் பழனியாண்டி, சோமரசம்பேட்டை, ஸ்ரீரங்கம் வட்டம், திருச்சி மாவட்டம். அவருக்கு ஒரு காப்பி அவருக்கு தான் அனுப்பியிருக்காங்க. காப்பி டு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகவலுக்காக பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. வட்டாட்சியர் கிருஷ்ணராயபுரத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் சிவாயம் வடக்கு கிராமத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இவங்களை அப்படின்னா, இவர்களுக்கு 2014ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று, அதாவது 2 புலையன் 2/2 சிவாயம் வடக்கு கிராமத்தில் மொத்த விஸ்திரணம் அளவு 2.34.5 ஹெக்டர் பரப்பளவில் குவாரி நடத்திக்கிறதுக்கு 2.34.5 2014 ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 2019 7ஆம் மாதம் 9ஆம் தேதி வரை குத்தகை உரிமை வழங்கப்பட்டது. கடந்த 9/7/2019ஆம் ஆண்டுடன் குவாரி குத்தகை உரிமம் முடிவற்ற நிலையில் வழங்கப்பட்ட சாதாரண வகை கல்குவாரி உரிமம் பகுதியில் சட்டவிரோதமாக அரசின் அனுமதியின்றி, சட்டவிரோதனாவே அனுமதியின்றி தான், அரசின் அனுமதியின்றி வெற்றி எடுத்து சென்றுள்ளனர். உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ? 2.34 ஏக்கர் தான், பரப்பளவில் தான். இவங்க வெட்டி எடுத்திருக்கிறதோட கனமீட்டர் எவ்வளோ தெரியுமா? 5,36,250 கனமீட்டர் கற்களுக்கு
வெட்டி எடுத்திருக்காங்க. எடுத்தது கனமீட்டர். அபராத நடவடிக்கை தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதி 1959 பிலி 36A இன் கீழ் தக்க நடவடிக்கை உட்பிரிவு 36 தக்க நடவடிக்கை மேற்கொள்ள பார்வை 3 கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் காவல் கரூர் உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை கரூர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் கிருஷ்ணராயபுரம் கூட்டு புல தணிக்கை அறிக்கையாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து புலையன் 2/2 பரப்பளவு 16,250 மீட்டர் 16,250 மீட்டரு சராசரி ஆழம், அதுல ஆழம் மட்டும் 33 மீட்டர் ஆழத்திற்கு அனுமதியின்றி வெட்டி எடுக்கப்பட்ட கற்களின் அளவு சுமார் கனமீட்டரில் கனம், அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்காங்க 5,36,250 மீட்டர். அதோ கற்களோட யூனிட் எத்தனை யூனிட் எடுத்திருக்காங்கன்னா 1,78,750 யூனிட் எடுத்திருக்காங்க. இவங்களோட குத்தகை முடிஞ்சு போனது 2019 7ஆம் மாதம் 9ஆம் தேதி. ஆனால் இந்த ஆர்டர் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 2023ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் தேதி இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது 2019 முடிஞ்சது 20, 21, அதான் 21, 20 தான் எம்எல்ஏ ஆயிடுறாருல. 22, 23 அதை வெட்டி எடுத்ததுல தான் எம்எல்ஏ ஆயிருப்பாரு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயுமே வந்து ஒரு சட்டவிரோதம் வெட்டி எடுத்திருக்காரு இல்லையா? மொத்தமும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் வெட்டி எடுத்திருக்காரு. 15 to 14 to 19 வரைக்கும் யாரு? ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே. வெட்டி எடுத்துட்டு இந்த வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. எடுத்துட்டு அந்த பணம் இங்க கட்ட வேண்டியது வருது இல்ல, அதுக்குள்ள இந்த கவர்மெண்ட் வந்ததுல 2023ல. அப்போ இவர் என்ன பண்றாங்க, இவ்வளோ தூரம் மோசடி பண்ணியிருக்காருன்னு பெனால்டி காஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் மைன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அரசு நிர்ணயித்த தொகை பார்வையில்கான அரசாணைப்படி கனமீட்டர் ஒன்றுக்கு, அதாவது கனமீட்டர்னா ஒரு யூனிட் கணக்குன்னு வச்சுக்கலாம் 380 ரூபாய், வெறும் 380க்கு காஸ்ட் ஆஃப் மினரல் 5,36,250 கனமீட்டருக்கு 380 ரூபாய் இன்ட்டுன்னு போட்டு கணக்கு போட்டு 20,37,75,000 ரூபாய் பெனால்ட்டியும், சைனர் மைன் சுத்தி பரப்பளவுல வெட்டி எடுத்திருக்க நிலத்தின் அளவு கணக்குப்படி 3,16,38,750 ரூபாவும், ஏரியா அசைன்மெண்ட் ஆஃப் 4 years 150 ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு 750 ரூபா போட்டு 23,54,14,500 ரூபாய் இவருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க 2023ல. பெனால்ட்டியே வந்து கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ அவர் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு. இதை வந்து நம்ம வந்து கதை சொல்றோம்னு சொல்லக்கூடாது. இதுக்குண்டான ஆவணம் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் 5ஆம் மாதம் 2ஆம் தேதி 2023ல போட்ட ஆர்டர், அவர் எவ்வளோ பெனால்ட்டி கட்டணும்ட்டு. அதன் பிறகு காவேரி நீர்வள ஆதார அமைப்பு தொடர்ந்து இவர்கள் மீது புகார் கொடுத்த வண்ணம் இருக்குது. உடனே என்ன பண்றாரு, ஆட்சி வந்துருச்சுல்ல இவங்க ஆட்சி, இதை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்பீல் போறாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட. எப்போ கொடுக்குறாங்க? 5ஆம் மாதம் 2023ல கொடுக்கறது. உடனே அப்பீல் போறாரு. அப்பீல் போயிட்டு அந்த அப்பீல் 3 வருஷமா அப்படியே தூங்குது. இவரை கட்டல பெனால்ட்டி, இது வரைக்கும் கட்டல. அதனால தானே சம்பவமே நடக்குது. இந்த சம்பவத்தின் அடிப்படை இதுதானே, வேறு தானே. அதாவது சில பேர் ஒண்ணுமே தெரியாம அவர் கூட யார் போனார், இவர் கூட வழக்கறிஞர் யார் போனார், எவிடன்ஸை கொடுத்தா செய்தியாளர் யார் கூட வேணாலும் போவான், எவிடன்ஸ் இருக்குல்ல. அப்போ ஒரு செய்தியாளர் ஒரு கேமரா யூனிட்டை தூக்கிட்டு ட்ரோன் கேமரா பறக்க விடுறதுக்கு போயிட்டு 23 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு பாக்கி வச்சிருக்கோம், எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுனா கேட்க போயிருப்பான்? நம்புற மாதிரி இருக்கா? இதே ஒருத்தனுங்க போயிட்டு பல இடத்துல பிரச்சனைகளில் மாட்டிட்டு அவங்க தவறான தகவலை வாந்தி எடுத்து செய்தி எடுத்து போடும்போது கூட, அதாவது ஒரு வடிவேல் காமெடி மாதிரி உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. உடனே அந்த கிடப்பில் கிடக்குது மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ரொம்ப நாட்களாக இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட கிடப்பில் இருக்குது. உடனே திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, அந்த காவேரி நீர்வள அமைப்பு வந்து திரும்பவும் புகார் தருது. புகார் கொடுத்த உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், உடனடியாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சில் வந்து அதில் ஒருத்தங்க இருக்காங்க, டாக்டர் சுஷ்மிதா சி 302 ரேடியன்ஸ் மன்றம் அப்பார்ட்மெண்ட் துறைப்பாக்கம். அவங்க வந்து இந்த மேட்டர் சம்பந்தமாக அந்த வழக்கில் இணைகிறாங்க. அப்போ அந்த நிறுவனத்துக்கு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. அப்போது விசாரித்து நீதிமன்றம் வந்து 23 பக்கத்துக்கு ஒரு ஆர்டரை போடுது. யார் போடுறது ஆர்டர்னா, இந்த ஆர்டரை விதிக்கிறது யாருன்னா நேஷ்னல் பசுமை தீர்ப்பாயம், தேசிய பசுமை தீர்ப்பாயமும் அவங்க மூலிமா இதை வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. எப்படின்னா,
த மெம்பர் செக்ரட்டரி ஸ்டேட் லெவல் என்ரோல்மெண்ட் அசைன்மெண்ட் அத்தாரிட்டி பனங்கல் மாளிகை 1, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கரூர், த மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 3 மாசு கட்டுப்பாடு வாரியம். 4வது கமிஷனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி ஆஃப் மைனிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி ஆலந்தூர் மைனிங்கில் அங்கே போதில்ல அங்கே. டிஸ்ட்ரிக்ட் என்ரோல்மெண்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாநில தேசிய மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம், மாநில மாசு கட்டுப்பாடு, இது 2 பேருக்கும் போகுது. அதுக்கப்புறம் டிப்டி டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி ஆஃப் மைனிங் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து உடனடியாக இந்த 3 வரை குழு அமைக்கிறாங்க. யாரை 3 பேரை குழு அமைக்கிறாங்கன்னா, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரிய கண்காணிப்பாளர், சூப்பரண்டென்ட் ஆஃப் இன்ஜினியர், இவங்க 3 பேரும் சேர்ந்து மின் நுகர்வையை கணக்கு பண்ணோம். இந்த 2023க்கு பிறகு இவங்க எவ்வளோ மின்சாரத்தை எடுத்திருக்காங்களோ, அந்த மின்சாரம் இருந்தால் தானே அதை உடைக்க முடியும். அந்த மின்சாரத்தை கணக்கில் அடிப்படையில் இந்த குழு வந்து அவங்கள திரும்ப எவ்வளோ வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு இதுக்கு ஒரு ஆர்டர் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் வந்து எப்போ சென்னை அதாவது உயர்நீதிமன்றத்துலேருந்து எப்போ கிடைக்குதுன்னா 21 ஜனவரி 2025 போடுறாங்க. 21 ஜனவரி 2025 வருது. அப்போது கேஸ் அவ்வளோ நாள் நடக்குது. அதில் 61வது பாரத்தில் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஹியரிங் த அப்பீல், கலெக்டர்கிட்ட அப்பீலில் இருக்குது, டைரக்ட் டு த கன்சிடர் பீரியட் ஆஃப் வயலன்ஸ். இந்த டைமில் அவங்க தனியாக வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேப்பன் டு த பீரியட், அவங்களுக்கு கொடுத்த கால நேரம் முடிஞ்சிச்சு. இதில் வந்து இந்த வழக்கில் நுழைந்திருக்க ஒரு நபர் வந்து இதில் ஒரு வென் த அப்ளிகேண்ட் வாஸ் எ பார்ட்னர் இன் த ஃபர்ம், அவங்களும் பார்ட்னராக இருக்காங்க இந்த வழக்கில் கட்ட முடியாதுன்னு சொன்னவங்க. அதனால் அவங்களையும் இந்த வழக்கில் பெனால்ட்டி, அவங்களும் ஒரு பெனால்ட்டி. பார்ட்னர் இன் த ஃபர்ம், ஹி ஆல்சோ பிகம் த ஜாயின்ட் எலிஜிபிள் ஆஃப் மேக்கிங் த பேமெண்ட், இவங்களோட பேமெண்ட்டையும் சேர்த்து வாங்குங்க அப்படின்னு 21 ஜனவரி 2025 போன வருஷம் இந்த ஆர்டர் போடுறாங்க. போட்டதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க இவங்க புத்திசாலித்தனமாக, அந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதே கிருஷ்ணருக்கு பக்கத்தில் அருகாமையில் இன்னொரு கிருஷ்ணர் அமைந்துள்ளது. எங்கன்னா அதே சிவாயம் வடக்கு கிராமத்தில், அது புல எண் 2/2 இது புல எண் 8/2A 8/2B 10/2B. இந்த 3த்தையும் ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம் வந்து எடுக்குது. யாருது? பழனியாண்டியோடது. எடுத்து 2001ஆம் ஆண்டு கிரயம் பெற்றுறாங்க. இந்த இடத்த அவங்க கிரயம் பெற்றுறாங்க. கிரயம் பெற்றுட்டு சட்டத்திற்கு புறம்பாக கிரயம் பெற்றா நீ வந்து உன் இடத்துல எதுனா கிடைச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு தானேங்க. இப்போ இங்கே தோன்ற ஒரு சிலை கிடச்சுன்னா கவர்மெண்ட்டு தானே, அது கரெக்டு தானே. அப்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல. கிரயம் பண்ணிட்டு ஃபுல் பவரில் இருக்கார்ல, அதுக்குள்ளே தான் சிஎம் தான் அவங்க வீட்டு கல்யாணத்துக்குலாம் போயிடுறாரு. அப்போ ஃபுல் பவர் ஆயிடுறாருல. அப்போ என்ன பண்ணுறாரு, இதே எம்எல்ஏ பழனியாண்டி கிரயம் பெற்று சட்டத்திற்கு புறமாக வேறு கற்களை வெட்டி எடுக்கிறார். அங்கே இருக்க கற்களையும் வெட்டி எடுக்கிறார். அதுக்கு தனியாக பெனால்ட்டி போட்டிருக்கான், 20 கோடி என்னவோ போட்டிருக்காங்க. நவமணி ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தையும் பழனியாண்டி தனது ஒரு மகனை அதில் டைரக்டராக நியமிக்கிறார். அது சின்ன மகனை நியமிச்சாரா பெரிய மகனை நியமிச்சாரான்னு தெரியாது. ஒரு மகனை அதில் ஒரு டைரக்டராக நியமிக்கிறார். மேற்படி 23 கோடிக்கும் அதிகமாக இதில் தண்டம் விதிக்கப்படுது இந்த அமௌண்ட்டில். இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த காவேரி மேலாண்மை ஆதார பாதுகாப்பு சங்கம் இருக்குல்ல, அவங்க திரும்ப 5/6 ஜனவரி 1ஆம் தேதி ஜனவரி 2025 தானே ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை ஒபே பண்ணலன்ட்டு 5/6/2025 அவங்க திரும்பவும் போகிறாங்க கேஸ் கோர்ட்டுக்கு. த செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், த கமிஷனர் ஜியாலஜி ஆஃப் அண்ட் மைனிங், த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கரூர், த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் குளித்தலை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இவங்ககிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் என்ன பண்ணுறாங்க, தெளிவான புகாரில் கூகுளோட படத்தில் கூகுள்லேயே அந்த படத்தை காட்டுறாங்க. அந்த படத்தை என்ன காட்டுறாங்கன்னா, நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு லாரி 10 லாரி கீழே போய் பூமி கீழே போய் வெட்டி கொண்டு வரது, மேலே வரப்போ கூட நிறைய படங்கள்லாம் உள்ளே போய் மைன்ஸ்லாம் வெட்டி கொண்டு வர மாதிரி. அந்த மாதிரி இதுதான் அந்த மைன்ஸ். உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள், கூகுள் மேப்லேயே இருக்குது. இதை ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புகாரை அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பவும் இது அவர் கொடுத்த புகார் காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் கொடுத்துட்டு, அதன் பிறகு முதல்ல வாங்கின அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஜனவரி 1 2023 பக்க ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நடவடிக்கை எடுக்கலையே. திரும்பவும் இந்த இடத்துக்காக என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த காவேரி நீர்வள பாதுகாப்பு சங்கம் வந்து
திரும்ப ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஹைகோர்ட் மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் ஒரு வழக்கை வந்து திரும்பவும் தாக்கல் செய்கிறார். திரும்பவும் தாக்கல் செய்த அந்த வழக்கில் என்ன ஆயிடுது, ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. யார் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க? மாண்புமிகு நீதியரசர்கள், the High Court of Judiciary and Madras High Court, the Honorable Mr. Justice Mr. Ramesh, மாண்புமிகு நீதியரசர்கள் ரமேஷ் and Honorable Justice of லட்சுமி நாராயணன் இருவர் அடங்கிய பெஞ்ச் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கிரைம் நம்பர் என்னென்னா, டபிள்யூபி நம்பர் என்னென்னா 20-763/2025 காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கத்தின்லேருந்து த செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டேரியட் ஃபார் சென்ட் ஜார்ஜ், த கமிஷனர் ஜியாலஜி அண்ட் மைனிங் ஆலந்த ரோடு கிண்டி இண்டஸ்ட்ரியல் பார்க், மூணாவது சேர்மன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது மூணுத்துக்கும் அமைச்சிட்டு நீங்கள் ஏற்கனவே 3 பேரை கொடுத்து கணக்கு பண்ண சொல்லியிருக்கீங்களே மத்தியா, அதுலேயும் உரல என்னென்ன அவங்க என்ன போடுறாங்க அந்த உத்தரவில் அந்த 2 நீதிபதிகளும், இன் வியூ த அபவ் அப்சர்வேஷன் த கோர்ட் வித்தவுட் கோயிங் டு மெரிட்ஸ் பெட்டிஷனர் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது இதில் என்ன போடுறாங்க, ஆர்டர்ஸ் 5/6/2025 போட்ட ஆல்ரெடி டிஸ்போஸ்டு பாஸ் அப்ராசிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரெஸ்ட் பார்ட்டிஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 3 months அப்படின்னு போட்டு 8/8/2025 அவர் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வழக்கு தொடுறார் 2025. 8/8/2025 ஒரு வழக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வித்தின் த பீரியட் ஆஃப் 3 months ஃபார் த டேட் ஆஃப் ரிசிப்ட். ஜட்ஜ்மெண்ட் போட்டதுலேருந்து இல்லை, இந்த ரிசிப்ட் வந்ததுலேருந்து. அப்போ ரிசிப்ட் ஜட்ஜ்மெண்ட் போட்டு 25 நாள் பொறுத்து கூட வரும் ஆர்டர் இஷ்யூ ஆகிறேன்னு. வித் த அபவ் டைரக்ஷன் வித் த ரைட் பெட்டிஷன் ஸ்டாண்ட் டிஸ்போஸ் ஆஃப் த நோ காஸ்ட் கனெக்டட் மிஸ்கிளைன்ஸ் பெட்டிஷன் ஆர் க்ளோஸ்ட். 3 மாதம் 8/8/2025 இந்த உத்தரவு. இதுலேருந்து 3 மாதம், சரி 10 நாள் ஆர்டர் வருதுக்கு 100 நாள். அப்போ 8/8 போட்ட ஆர்டரு 2025, 8/9, 8/10, 8/11 3 மாதம் முடிஞ்சிச்சு. 8/12 4ஆம் மாதம், அதுக்கப்புறம் ஜனவரி 8/1 5ஆம் மாதம், இப்போ 6ஆம் மாதம். அந்த 5 மாதம் நடவடிக்கை எடுக்காதனால இந்த நபர் மீண்டும் ஒரு புகாரை தர்றார், எல்லாருக்கும் தர்றார். இந்த எல்லா புகார்லையும் தான் அமர்வு விசாரணை செய்து 3 மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த 8/8 உத்தரவிட்டது. யார்? அந்த காவிரி சமூக ஆர்வலர், காவிரி மேலாண்மை அவங்க வழக்கறிஞர். ஆனால் 3 மாதங்கள் கடந்து விட்ட பின்னரும் தொடர்ந்து எவ்வித ஆய்வும் மேற்கொள்ளப்படாமல், எந்தவித மினரல் அக்கௌண்ட்டும் தாக்கல் செய்யாமல், மேற்படி பழனியாண்டி எம்எல்ஏக்கு சொந்தமான ரத்னகிரிஸ் ப்ளூ மெட்டல் கிஷோர் யூனிட் தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பாக வகையில் கற்களை வெட்டி எடுத்து வருகிறது அப்படின்னு போட்டுட்டு அந்த மைன்ஸ்லாம் யார் யார் பேரில் இருக்கின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் அவர் கொடுத்துட்டார். அதை கொடுத்து இந்த புகாரை கொடுத்து இந்த புகார் மீது எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவர் எம்எல்ஏ. இப்போ இந்த அவங்க கேட்குறாரு, திருச்சியில் இருக்க செய்தியாளருக்கு இங்கே என்ன வேலைன்னா, நீ திருச்சி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தானே, நீ எதுக்கு கரூரில் வந்து கிருஷ்ணராயபுரத்தில் வந்து உன் தொழில் மணலுக்கு இதை வந்து கனிமத்தை கொள்ளையடிக்கிறதா? அப்போ கனிமத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு வர்றது சட்டத்திற்கு புறம்பாக பண்ண வேண்டியது நீ 23 கோடி கட்டி அதற்கு பிறகு உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள சட்ட ரீதியாக காவல்துறையில் பிடிச்சி கொடுக்கலாம். அதுக்கு பணம் கேட்டதுக்கு முகாந்திரம் இருக்கணும். செய்தியாளர் உங்கள்கிட்ட பணம் கேட்டதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? செய்தியாளர்கள் உன்னை த்ரெட்னிங் பண்ணதுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? இல்லை உன்னை ஃபோன் போட்டு கேட்டதுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? நீ மற்ற வந்து ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தவொன்னா 5000 கொடுத்தோன்னு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்துடுவ. காவல்துறையில் எப்படி ஒரு சில கரப்ஷன் ஆள் இருந்தானா எல்லாரும் இல்லையோ, அதே மாதிரி செய்தியாளர்கள்லேயும் இருக்கிறாங்கல்ல. இப்போது அந்த தாக்கப்பட்ட கதிரவன், நியூஸ் தமிழ் 24/7 கதிரவனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற பையன். அந்த செபாஸ்டியன் கேமராமேனுக்கு ஒரு 10வது படிக்கிற பையன். இப்போது முழுக்க முழுக்க உள்காயம். ஆனால் கூட போன ஒருத்தரை மட்டும் இரும்பு ராடை எடுத்து தலையில் தாக்கி தான் அவருக்கு தலையில் கட்டு போட்டு தையல் போட்டிருந்தது. அப்போ இவர்களுக்கு முழுக்க முழுக்க உள்காயம். கொஞ்சம் வயசானவங்க ஏதோ ஒன்று முதலுதவி சிகிச்சை கொண்டு வந்து வீட்டில் வந்து படுக்க வராங்க, வீட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ கூட நீ தானே கொலையாக காரணம் இருப்ப. அப்போது காவல்துறை இதில் அவசரப்பட்டு அவர் இல்லைன்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வந்துச்சு, விமலே அவனை விடக்கூடாது, விமலே அவனை அடிச்சிருக்கணும். இந்த பெட்ரோல் பங்க் அண்ணன் பேசுகிறாரு. யார்? அந்த எம்எல்ஏவோட பெரிய பையன் விமலநாதன். ரவுடி. அதை நான் ஏற்கனவே கூட சொன்னேன். ரவுடி பையன் சொல்கிறது பொறுக்கி பையன் சொல்ல. ஏன்னா ஒரு இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை தாக்குறீங்க, நிராயுத பாணியை தாக்குறீங்க. தாக்குனது இல்லாமல் அவனுடைய எக்யூப்மெண்ட்ஸை போட்டு உடைக்கிறீங்க. இல்லைன்னு காவல்துறை சொல்லிச்சு. இப்போ வந்திருக்க வீடியோன்னா ஏஐ வீடியோவா? ஆடியோ ஒன்று வந்துச்சு.
பெட்ரோல் பங்க் முதலாளிகிட்ட, அண்ணே அந்த 1 மணி நேரத்துக்கு டெலீட் பண்ணி விடுங்கண்ணே, கொஞ்சம் யாராவது வந்து கொஞ்சம் கேட்டாங்கன்னா இல்லைன்றதுக்கு டெலீட் பண்ணி விடுங்கண்ணே. நீ சொல்கிற ஆடியோ வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனை அடிச்சிருக்கணும் மேலேன்னு உங்க கூட இருக்கவங்க சொல்கிறது எல்லாருக்கும். அப்போ அவ்வளோ நேரம் அடித்து அவனை கொன்று இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்போது இந்த செய்தியாளருக்கு யாரோ ஒருத்தர் செத்து போயிருந்தாங்க, இதெல்லாம் வெளியே தெரியாமனது. இப்போ இந்த 23 கோடி ரூபாய் கட்டணுன்றதை இன்றைக்கி எப்படி வெளியே வந்துச்சு? இந்த செய்தியாளர்கள் கொண்டு வந்ததுனால தானே. அப்போது இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, காவல்துறை அவசரப்பட்டு எம்எல்ஏ அங்கே இல்லை அப்படின்னு சொன்னது இன்றைக்கி அபட்டமான பொய் அப்படின்றது இன்றைக்கி அறிக்கை மூலமா நிரூபணம் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம், ரொம்ப கேலி கூத்தான விஷயம், மற்ற அமைப்புகள் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் தாமதமாக ஸ்லோவாக தான் வந்து வேலை செய்துச்சு பத்திரிகை அமைப்புகள். அப்போ பத்திரிகை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தா மட்டும்தான் ஒரு நான் வழக்கை பதிவு செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மூணாவது, செய்தித்துறை அமைச்சர்கிட்ட 2 நாள் முன்னாடி கேட்கும்போது அப்படியா எனக்கு தெரியல, இன்னும் என் கவனத்துக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே வந்து மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தான ஒரு செய்தித்துறை அமைச்சருக்கு வந்து செய்தித்துறைனா என்னன்னு கூட தெரியல. இந்த அமைச்சரோட இந்த ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் செய்தித்துறை ஃபங்க்ஷனில் எத்தனை கலந்துருக்காருன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒத்தை விரலில் கலந்துருப்பார். ஒரு 5 நிகழ்ச்சியில் தான் கலந்துருப்பார். இந்த அமைச்சர் வந்து செய்தித்துறை நிகழ்ச்சியில் எதுலேயுமே கலந்து கொண்டதில்லை. செய்தித்துறைனா என்னன்னே தெரியல அவருக்கு. அவர் அக்காடேஷன் கமிட்டினா என்ன, பென்ஷன் கமிட்டினா என்ன, வேஜ் போர்டுனா எத்தனை பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காரு. பத்திரிகையாளர் பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு. தாக்கப்பட்டு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, அது உண்மை பொய், தாக்கப்பட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் நீ அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அதை கூட ஒரு காவலர் செத்து போனால் ஒரு டிஜிபி போய் தூக்குறாருங்க தோளில். ஒரு காவலர், முதல்நிலை காவலர் வெட்டுப்பட்டு செத்தாருன்னா டிஜிபி ஏடிஜிபி போய் தூக்குறாங்க. அப்போ தாக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒன்று செய்தித்துறை அமைச்சர் போயிருக்கணும்ல. அப்போது தெரியலன்றாரு. இன்று வந்து சபாநாயகர் வந்து எனக்கு கேள்வி கேட்டின வரைக்கும் பொது விவகாரங்களில் சபாநாயகர் வந்து கலந்து கொள்ளக்கூடாது, அவங்க தொகுதி விஷயங்களில் மட்டும்தான் தலையிடணும். ஆனால் சபாநாயகர் ஆர்வமாக என்ன சொன்னாருன்னு கேட்டால் பாராட்டக்கூடிய விஷயம். அவர் வந்து பத்திரிகையாளர், ஏன்னா இது ஒரு பத்திரிகையாளர் மகனோட ஆட்சியில் வந்து ஒரு பழனியாண்டி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பசங்க கூட ரவுடிகள், அதுதான் சரியான வார்த்தைகள்லாம் இருக்கும், ரவுடிகள் வந்து ஒரு செய்தியாளர்களையும் ஒரு சமூக ஆர்வலரையும் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது அவங்கள கொலவெறி தாக்குதல் நடத்திக்கிட்டு அவங்கள இத்தனை நாள் மீது அவங்க புகார் கொடுத்தாங்களா நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னைக்கு சபாநாயகர் சொல்கிறாரு. இதுக்கு புகார் கொடுத்தாதான் நடவடிக்கையா? அப்போ இவ்வளோ நாள் பெனால்ட்டி கட்டாததுக்கு அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லையா? அப்போ தாக்குன வீடியோ வந்திருக்கு வெளியே, அது மேலே சுமோட்டோவை வழக்கு எடுத்திருக்கலாம். இல்லை வந்து இன்னைக்கு வீடியோ வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு. அப்போது செய்தியாளர்கள் சொன்னது எதுவுமே பொய் இல்லை. 5 வண்டியில் 50 பேர் வந்திருக்காங்களாம், வாய்ப்பு இருக்காது. வண்டிக்கு 5 பேர்னா கூட ஒரு எம்எல்ஏ கிட்ட 25 பேர் கண்டிப்பாக வந்திருக்காங்க. 20 பேர் கொலவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. எல்லாரையும் A1 எம்எல்ஏ தான், A2 எம்எல்ஏ பையன் தான், மீதி எல்லாரும் சேர்க்கணும், எல்லாரும் ரிமாண்ட் பண்ணணும். அன்னைக்கு என்ன நேரம் எம்எல்ஏ பையனை ரிமாண்ட் பண்ணி தான் அந்த வீடியோ கூட வெளியே வந்திருக்காது. அப்போது காவல்துறை வந்து சரியாக வந்து இந்த விஷயத்தை கரூர் காவல்துறை கையாளலை. அஸ்ரா கார்க் போன்ற ஆட்களோ இல்லை அருண் போன்ற ஐபிஎஸ் போன்ற ஆட்களோ கரூரில் இல்லை. பக்கத்து ஏரியா இன்ஸ்பெக்டர் இங்கே வந்து பண்ண முடியாதுல்ல, படத்தில் பார்க்குற மாதிரி தானே. அப்போ கரூரில் நீ உன்னோட சட்டமன்ற தொகுதி திருச்சி, அப்போ நீ கரூரில் போய் உன்னோட தொழில் பண்ணனா அங்கே உன்னோட சாம்ராஜ்யத்தை எவ்வளோ உருவாக்கி வச்சிருப்ப. எந்த அமைச்சரும் வாயை திறக்கல. செய்தித்துறை அமைச்சர் தெரியாதுன்றாரு. இது ரொம்ப கேவலமான விஷயம். செய்தித்துறை அமைச்சர் இது வரைக்கும் எத்தனை செய்தியாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கார். செய்தியாளருக்கு, அதாவது ஒவ்வொரு அரசு வரும்போதும் செய்தியாளருக்கு இது பண்ணாங்க அது பண்ணாங்க, செய்தியாளர்கள் மூத்த செய்தியாளர்கள் நினைவு வச்சிருப்பாங்க. இந்த ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் செய்தி அமைச்சரை அமைச்சராக இருந்தார்ப்பா, இவர் இது கொடுத்தாருப்பா, இவர் இது கொடுத்தாருப்பா, இவர் நினைவிலே இருக்க மாட்டார். இந்த 5 ஆண்டுகள் கடந்த உடனே அடுத்த 5 ஆண்டுகள் யார் செய்தித்துறை அமைச்சராக இருந்தாங்கன்னு யாரும் நினைவிலே கொள்ள முடியாது. ஏன்ட்டா அவருக்கு ஒன்றுமே தெரியலன்றார் பாருங்க. 3 நாள் பொறுத்து. இன்னைக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு, விடவே மாட்டான், நடவடிக்கை எடுப்போன்றாரு. தாராளமாக அவருக்கு அதுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சார்பில் நன்றியை தெரிவித்து கொண்டாலும், இதை ஒரு புகார் பத்திரிகையாளர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்போம்ன்றது இல்லாமல் சுமோட்டோவை வழக்கு எடுத்து உண்மையாகவே நடவடிக்கை எடுக்க இப்போ தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சிகள், மற்ற கட்சிகள், அமைப்புகள், பத்திரிகை அமைப்புகள் மாவட்டந்தோறும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிச்சு. மாவட்டந்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருது. இன்னைக்கு காலையில் கூட வைகோ அவர்கள் கூட உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நேர்காணல் பப்ளிஷ் ஆகும்போது ஒன்று ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி கைதியாக இருக்கும், இல்லை அடுத்து 24 மணி நேரத்தில் அவருடைய மகன். அதாவது எங்கு தவறு நடக்குதோ இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் மறக்கல. அதே மாதிரி பழனியாண்டி மகன் திருமணத்திற்கு முதல்வர் சென்றாரு,
அதுவும் முதல்வர் பண்ணாரு. பழனியாண்டி இன்னொரு மகன் தவறு பண்ணும்போது அவரையும் தூக்கி உள்ள வச்சாருன்ற வரலாறு இருக்கும். மற்ற அமைச்சர்கள் கூட, திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் கூட பழனியாண்டியோட செயலுக்கு வந்து முகம் சுளித்ததாகவும் ஒரு தகவல் உலாவி கொண்டிருக்கு. மூத்த அமைச்சர்கள்லாம் கூட அவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்ற மாதிரி. பழனியாண்டியோட எம்எல்ஏ ஆசை இதோட அசமனம் ஆயிடுச்சு. இனி அவர் வாழ்க்கையில் எம்எல்ஏவே ஆக முடியாது. அதுக்கு இயற்கையை இடம் கொடுக்காது. ஏன்டா இயற்கையை வளங்களையே கொண்டு இருக்காரு. அரசுக்கு எவ்வளோ பெரிய இழப்பை கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய அப்போது ஒரு சமூக வலைதளத்தில் வந்து கொண்டு இருக்கு, தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு 51 லட்சம் ரூபாய் கட்சிக்கு நிதி கொடுத்தாரு அப்படின்னா, 51 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல, சமூக வலைதளத்தில் வந்தது. அப்போது எத்தனை கோடியை கொள்ளடிச்சிருக்கார். அப்போது இதுக்கு உண்டான தண்டனை நிச்சயமாக கண்டிப்பாக அவர் மேலே எடுக்கப்படும். செய்தியாளர்களுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து இன்ன வரைக்கும் அந்த செய்தியாளர் விட்டு கொடுக்காம இருக்குது. அதோட எம்எல்ஏ தான் அடிக்கிறார் அப்படின்ற காட்சியை நீங்களும் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு ரவுடி மாதிரி அடிச்சுட்டு வர. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி ரவுடி பழனியாண்டின்றத அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த வீடியோவிலேயே தெரியுது. அந்த வார்த்தைகளை கேட்கக்கூட முடியல. ரொம்ப நாராசமாக அந்த ஆடியோக்கள் இருந்தாலும் சட்டப்படி இருவர் மகன் தந்தை வழக்கு பதிவு செய்து யாரோ ஒருத்தர் கைது செய்யப்படுவாங்கன்னு சபாநாயகரோட பேட்டியிலேருந்து எதிர்பார்க்க முடியுது. இதுதான் இப்போதைக்கு கரூர் சம்பவம். நியூஸ் 24/7 கேமரா யூனிட் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து தாக்கப்பட்டது தொடர்பாக வந்து பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மீண்டும் ஒரு நேர்காணலில் பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி.